இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஆம்பேரில் பார்த்திங்கன்னா மேக்னஸ் மேக்ஸ் ஜி கிராண்ட் இந்த பைக்கோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஆம்பேர் மேக்ஸோட டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இங்கே சார்ஜிங் நமக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது, இப்போ 53% நம்ம சார்ஜ் இருக்குது. அப்புறம் நமக்கு இது அவ்வளோதான். இங்கே ட்ரிப்பு மீட்டர் நமக்கு இருக்குது. இப்போ 3016 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோம். நம்ம இதுதான் ட்ரிப். நம்ம ரேஞ்சு வந்து நம்ம இப்போ ஃபுல் சார்ஜ் போட்டால் 40 கொடுத்துருக்கு. நமக்கு 90% இருக்குது நமக்கு. இது பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் மோடு. இது நான் ரிவர்ஸ் போர்டு அழுத்திட்டேன். இப்போ இந்த மாதிரி சவுண்ட் நமக்கு வருது. எப்படி இப்போ இங்கே ரிவர்ஸ்னு காட்டுது, ஆர்னு காட்டுது. இது ரிவர்ஸ் மோடு, இங்கே மோடு இருக்குது இதில். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஹை லோ ரெண்டு இது இருக்குது, மோடு இருக்குது இதில். ஹை மோடில் பார்த்திங்கன்னா வண்டி 65-60 போகும். லோ மோடில் பார்த்திங்கன்னா 40-50 போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆரன் இருக்குது. அப்புறம் இங்கே ஏதாவது ஃபோன் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நமக்கு நல்ல பிளேஸ் இருக்குது, ஹோல்டர் மாதிரி இருக்குது. நல்லா டிசைன் இருக்குது நான் சொல்லலாம். இங்கே கூட ஏதாவது நம்ம வச்சுக்கலாம். நல்ல ஸ்பேஸ் இருக்குது, ஃபோன் வச்சுக்கலாம். நம்ம நல்ல ஸ்பேஸ் பெருசாகவே இருக்குது நமக்கு. இங்கே இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஹப் மோட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. நமக்கு வண்டி வந்து 3 kW பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது பேட்டரி வந்து LFP பேட்டரி, வந்து லித்தியம் அயான் பாஸ்பேட் பேட்டரி. இது பேட்டரி இது வந்து ஏத்தரில் பார்த்திங்கன்னா வந்து லித்தியம் அயான் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க. நிக்கால் மெக்னீஷியம் கோபால்ட்னு பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்ல பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏத்தர் இஸ்டாவோட இந்த பேட்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா லைஃப் கொடுக்கும், லாங்காக நல்ல ரேஞ்சு. இதில் பார்த்திங்கன்னா ஹப் மோட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹப் மோட்டர் வண்டியை பொறுத்தவரைக்கும் நம்ம காற்று நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். அவங்க சொல்கிற ஏர் ப்ரெஷர் வந்து நம்ம அப்பப்போ கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லைன்னா மோட்ரு பார்த்திங்கன்னா பெண்டாகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த வீல் மோட்டரே மாற்றுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த இது ஆங்கிள் பெண்டாக மாதிரி இருக்கும். ரேஞ்சு பார்த்திங்கன்னா அந்த வண்டி நமக்கு 110 கொடுக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா என்னோட பிரதர் வாங்கியிருக்காரு. நானும் பக்கத்து வீடு தான், நானும் அடிக்கடிக்கு ஓட்டுவேன். வண்டி வாங்கி இப்போ ஒரு 2 மாதம் ஆச்சு. நானே இந்த வண்டி 1000 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். நல்லா ரேஞ்ச் கொடுக்குதுங்க. பார்த்திங்கன்னா வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவங்க 1,05,000 10,000 சொன்னாங்க. நாங்கள் வந்து சரி 1,05,000 நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி குறைச்சி கேட்டு 1,05,000 வரைக்கும் நாங்கள் வாங்கணும். நம்ம இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரேஞ்சு வந்து நல்லாவே கொடுக்குது நமக்கு. சார்ஜிங் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7.5 மணி நேரம் நமக்கு சார்ஜ் ஆகுது. ஸ்மார்ட் எக்கோ மோட்லேயே ஓட்டினீங்கன்னா, அதாவது இந்த எல் மோடில் ஓட்டினீங்க நமக்கு கிட்டத்தட்ட எனக்கு 110-12 கிடைக்கிது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டினா 60 ஸ்பீடில் ஓட்டினா கண்டிப்பாக 100 கிடைக்கிது. அதாவது கரெக்டாக 1 லட்சம் பட்ஜெட் எனக்கு இந்த வண்டி இவி வாங்கணும் அப்படின்னா இந்த வண்டி தான். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம ஸ்மார்ட்டில் பெருசாக இருக்காது. இருந்தாலும் நமக்கு இது கரெக்டாக இருக்குது. 1 லேக்குள்ளே வண்டி வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி கரெக்டாக ஆம்பர் நம்ம எடுக்கலாம். நம்ம ஏன்னா ஆம்பர் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி டிவிஎஸ் எக்ஸல் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி எல்லாருமே ஆம்பர் வச்சுருக்காங்க. அதுவும் இந்த மேக்னஸில் நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதிகமாக சேல்ஸ் ஆகிற வண்டியும் சரி, ப்ரைஸும் கரெக்டாங்கன்னா நம்ம கரெக்டாக 1 லேக் தான். நம்ம கரெக்டாக 1 லேக் ஒரு 5,000 டிஃப்ரெண்ட் அவ்வளோதான் நமக்கு வரும். மற்ற வெஹிக்கிள் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி நமக்கு ப்ரைஸில் வருது நல்லாவே கொடுத்துருக்காங்க. நமக்கு பேட்டரி வாரண்டி பார்த்திங்கன்னா நமக்கு 5 வருஷம் இல்லை 25 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் ஏன் வந்து ப்ரைஸ் வந்து இவ்வளோ சீப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணுற பேட்டரி வந்து LFP பேட்டரி. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேட்டரி வந்து நமக்கு வந்து காஸ்ட் கம்மி தான். ஏத்தரில் யூஸ் பண்ணுற பேட்டரி பார்த்திங்கன்னா NMCன்னு சொல்லிட்டு அந்த பேட்டரியோட சீப்பான ரேட்டு தான். அது இல்லாமல் ஏத்தர் வண்டி மாதிரி ஹீட் அதிகமாகும். இந்த பேட்டரி ஹீட் அதிகமாகாது. இப்போ ஏத்தர் யூஸ் பண்ணுற பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம சார்ஜ் போட்டால் ஒரு 1000 வாட்டி சார்ஜ் போடலாம் அந்த பேட்டரி, அவ்வளோதான். இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா நம்ம 5,000 to 10,000 டைம் சார்ஜ் போடலாம் நமக்கு இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா. இதுதான் பார்த்திங்கன்னா பேட்டரி இதுக்குள்ளே இருக்குது. நமக்கு இதுக்குள்ளே பேட்டரி இருக்குது. பூட் ஸ்பேஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் நமக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லாவே பூட் ஸ்பேஸ் வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது, க்ளீன் பண்ணலாதனால. மற்றபடி நமக்கு பேட்டரி உள்ள நல்லாவே இருக்குது. நமக்கு ஸ்பேஸ் வச்சுக்கலாம் அந்த இடத்துல. நம்ம ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 97,000 சொல்லியிருக்காங்க, 98,000 சொல்லியிருக்காங்க. ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,05,000 அந்த ரேஞ்ச் வரும். இதில் பார்த்திங்கன்னா வண்டியில் 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு 3 கலர்ஸ் நமக்கு நல்லா இருக்குது. ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 110 வருது. அது பேட்டரி சொன்ன மாதிரி
3 கிலோவாட் பேட்டரி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ ரேஞ்ச் வந்து நமக்கு 110 ரேஞ்ச் கண்டிப்பாக அண்டர்வைஸ் கொடுக்குது நமக்கு. டாப் ஸ்பீட் 65, டாப்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக ஓட்டுவேன், ரொம்ப வேகமாக ஓட்ட மாட்டேன், அது இல்லாமல் இந்த வேகமே நம்ம எப்படி சொல்கிறது, வண்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஏத்தர் கம்பேர் பண்ணும்போது ஏத்தர் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது. எதுனா ஏத்தர் கொஞ்சம் காஸ்ட்லியான வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம எல்டர்லி பீப்புள்ஸ், அதாவது 40+, 50+, அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். ஹைட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு இதாக இருக்குது. ஏத்தர் ரைஸில் பார்த்திங்கன்னா ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இந்த வண்டி அப்படி கிடையாது. எல்லாருக்குமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் நம்ம.